டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபியா என்பது ஒரு வெள்ளி நாணயம். ஆப்ஷன் பி வெள்ளி நாணயம். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் நிகர் பணம் எவை? கீழ்கண்டவற்றில் நிகர் பணம். ஏ உண்டியல், கருவூலப்பட்டியல். பி பத்திரம், கடன் பத்திரங்கள். சி சேமிப்பு பத்திரங்கள். டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின், தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள். தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள். ஆப்ஷன் ஏ மௌரியர்கள். ஃபோர்த் கொஸ்டின், டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் பி ஜிட்டால். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆங்கிலேயர் தங்க நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ கரோலினா. சிக்ஸ்த் கொஸ்டின், வாக்கியம் 1, பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். வாக்கியம் 2, பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையவை. சரியான விட ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. செவன்த் கொஸ்டின், இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்திய ரூபாயின் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி திரு உதயகுமார். எய்த் கொஸ்டின், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று? ஆப்ஷன் பி சர் ஜான் ஹிக்ஸ். நைன்த் கொஸ்டின், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர். ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர். டென்த் கொஸ்டின், விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. ஆப்ஷன் பி பணவாட்டம். 11th கொஸ்டின், பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2002. 12th கொஸ்டின், லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு. லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 19/3/2019. 13, வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2015. 14, ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை. ஆப்ஷன் சி 178 கிராம். 15, இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது. ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. 16, இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1969. 17, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1949. 18, பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர். ஆப்ஷன் பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 19, இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1934. 20, கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானியிலும் அச்சகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானியிலும் அச்சகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1990. 21, ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி மும்பை. 22, காகித பண முறையை மேலாண்மை செய்வது. காகித பண முறையை மேலாண்மை செய்வது. ஆப்ஷன் ஏ மைய பணவியல் அமைப்பு. 23, பணவீக்கம் என்பது. பணவீக்கம் என்பது. ஆப்ஷன் ஏ விலைகள் அதிகரிப்பு. 24,
கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் ஆகும். கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் ஆகும். அதாவது ஆப்ஷன் ஏ செலவு உந்து. 25 டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஆப்ஷன் ஏ எதிர் பணவீக்கம். 26 பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு அழைக்கிறோம்? பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி வணிக சுழற்சி. 27 பற்று அட்டை என்பது எதற்கு உதாரணம்? ஆப்ஷன் சி நெகிழி பணத்திற்கு உதாரணம். 28 விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மிதமான பணவீக்கம். 29 ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை. ஆப்ஷன் ஏ வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, பி கடன் வாங்குவது, சி ஏ மற்றும் பி. டி மேற்சொன்ன எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. 30 வங்கியில்லா நிதி நிறுவனங்கள். ஆப்ஷன் ஏ வங்கி உரிமம். 31 மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு. ஆப்ஷன் ஏ பணவியல். 32 கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது. ஆப்ஷன் ஏ மைய வங்கி. 33 வங்கி விகிதம் என்பது ஆப்ஷன் ஏ முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. 34 நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி ஜூலை 1982. 35 ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. ஆப்ஷன் டி மார்ச் 1982. 36 மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்திய அரசு. 37 ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். 38 நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி இணைய வங்கி. 39 ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? ஆப்ஷன் ஏ மைய வங்கி. 40 வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல டேஸுக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். எதற்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ பொருளாதார வளர்ச்சி. 41 கீழ்கண்டவற்றுள் எது மைய வங்கியின் பணி அல்ல? ஆப்ஷன் பி பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளுதல். 42 கீழ்கண்டவற்றுள் எது தொழில்துறை வங்கி அல்ல? ஆப்ஷன் பி HSBC. 43 உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது. ஆப்ஷன் ஏ கிராம சேமிப்பு. 44 ஒரு நாட்டின் பண மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்ச நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி எனப்படும் என வரைவிலக்கணம் வகுத்தவர் யார்? ஒரு நாட்டின் பண மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்சநிலையாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி எனப்படும் என வரைவிலக்கணம் வகுத்தவர். ஆப்ஷன் ஏ டிகா. 45 வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1980. 46
மின்னணு வங்கியினை டேஸ் மூலம் செயல்படுத்தலாம். மின்னணு வங்கியினை எதன் மூலம் செயல்படுத்தலாம்? ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். அதாவது கணினிகள், கைபேசிகள், ஏடிஎம் அட்டை அனைத்துமே சரியானது. 47 ஆர்டிஜிஎஸ் மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் பரிமாற்றம் செய்ய முடியும்? ஆர்டிஜிஎஸ் மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பண பரிமாற்றம் செய்ய முடியும்? ஆப்ஷன் சி, 2 லட்சம். 48 இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி ஆப்ஷன் பி, எஸ்பிஐ. 49 எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? ஆப்ஷன் டி, தொடர் வைப்பு. 50 ஐஎம்பிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஐஎம்பிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ, நவம்பர் 2010.